Hi friends, welcome to Samiponnu handwork. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வயர்ல நம்ம வந்து உருட்டு கைப்பிடி போட்டு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். 3 அடி எடுத்துர்க்கேன். 1 2 3 3 பாருங்க இந்த சைடு 2 இருக்கு அந்த சைடு 1 1/2 அடி 3 அடி எடுத்துர்க்கேன். கார்னரு எங்கே திருப்பி இருக்குமோ அந்த லைன் ஃபுல்லாக எண்ணி சரிசமமாக வச்சு நீங்கள் ஒயர் வந்து உள்ளே வந்து சொருகணும். அப்போ தான் வந்து கூட வந்து கைப்பிடி வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் எனக்கு இங்கே வருது. அதில் ஒயரை உள்ளே சொருகி இந்த பக்கம் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த 2 ஒயரும் மொத்தம் 4 ஒயரும் சேர்த்து சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஹேண்டில் பத்தாமல் போவோம் போக போக. பாருங்கள் நான் சரிசமமாக வச்சுருக்கேன். இப்போ ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் போடுறது வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட போகிறேன். கூட நீங்கள் இப்படி வச்சு போடாதீங்க. உங்களை பார்த்தா மாதிரி கூட இப்படி திருப்பி வச்சு போடுங்க. இப்போது 4 ஒயர் ஆச்சு. அது சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. முதல்ல இந்த 2 ஒயர் எடுத்து இன்ட்டு ஷேப்பில் வைங்க. அடுத்த ஒயர் எடுத்து இதுக்கு மேலே வைக்காதீங்க, அடுத்து கீழே வைங்க. இதுக்கு மேலே ஒயர் இருக்கிறதுனால இப்போ கீழே வச்சுருக்கோம். பாருங்கள் இப்போ இது கீழே இருக்குது. இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. அதனால் இப்போ இந்த 2வது ஒயர் எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு இதை அடியில் வைக்கணும். பாருங்கள் இன்ட்டு ஷேப்பில் வந்திருக்கு. இங்கே ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது, இங்கே ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது. நம்ம ஆர்டராக அடிக்காச்சு. போட ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒயர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. பாருங்கள் மேலே இருக்குது இந்த ஒயரு. இந்த ஒயர் அடியில் இருக்குது. இதுவே மேலே இருக்க ஒயர் தான் நீங்கள் அடியில் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு இருக்க ஒயரு மேலே இருக்கணும். புரியுதுங்களா? முதல்ல வந்து இந்த ஒயர் மேலே இருக்கணும், ஃபஸ்ட்டாகவும் இருக்கணும் இந்த ஒயரு. அப்போ தான் நீங்கள் எடுத்து கீழே விட முடியும். இப்போது இந்த ஒயர் எடுத்து கீழே அடியில் விடுங்க. அடியில் விட்டுட்டு இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா அதை விடுங்க. விட்டுட்டு அடுத்த ஒயரில் நீங்கள் இப்படி பின்னணும். பாருங்கள் இப்படி மடித்து விட்டுருக்கேன். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இதான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதனால் இதை அடியில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ஒயரை விடுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு அடுத்த ஒயரில் இப்படி மடிங்க. இப்போ பாருங்கள் இந்த ஒயர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இதை அடியில் கொண்டு வாங்க. அடுத்த ஒயரில் இப்படி பின்னுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் எடுத்து நீங்கள் பின்ன வேண்டியதான். இது ரொம்ப ஈஸிங்க. 2 ஒயரில் ஹேண்டில் இது. நீங்கள் பெரிய குடிக்கு 2 ஒயரில் ஹேண்டில் போட்டிங்கன்னா இது வந்து டைட்டாக இருக்காது. அதனால் 2 ஒயருக்கு ஹேண்டில் பெரிய குடிக்கு போட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒயர் விழும். பாருங்கள் இந்த ஒயர் மேலே இருக்குது. அதை அடியில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கிற ஒயரை விடுங்க. விட்டுட்டு அடுத்த ஒயரில் இப்படி பின்னுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வந்து உருட்டு கைப்பிடி போட்டுடலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த முதல்ல நீங்கள் எத்தனை ஒயரில் போட்டாலும் 2 ஒயர் 3 ஒயர் 4 ஒயரில் நீங்கள் உருட்டு கைப்பிடி போட்டிங்கன்னா நீங்கள் இதே ஆர்டரில் அந்த எக்ஸ் வர மாதிரி வச்சு ஆர்டராக அடுக்கி நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். முதல்ல நீங்கள் அடுக்கும்போது கொஞ்சம் ஆர்டராக பார்த்து அடுக்குங்க. அதை அடுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பின்ன வந்துடும். பாருங்கள் ஃபுல்லாத்தையும் பின்னிட்டேன். நான் இன்னொரு ஹேண்டிலையும்
போட்டிருக்கேன் பாருங்கள். அது ரெண்டும் வச்சு சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்கள் எனக்கு இருக்குது. இப்போது எந்த ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த ஒயரில் எடுத்து இப்படி முடிச்சு போட்டுக்குங்க. இப்படி கீழே கொண்டு வந்து இதில் ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஹோல்ஸுக்குள்ளே இப்படி விடுங்க. விட்டு இந்த ஒயர் வெளியிடுங்க. பாருங்கள் டைட் ஆகிடும், ஒயரு முடிச்சு போட்ட மாதிரி ஆகிடும். முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் இப்போ ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி அடியில் கொண்டு வந்து மேலே கொண்டு வாங்க. இதில் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஹோல்ஸுக்குள்ளே இது விடுங்க. விட்டு வெளியிடுங்க, நாட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இப்போது ஸ்கேலில் எவ்வளோன்னு பார்க்கலாம், எத்தனை அடின்னு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு அடி இருக்குது. ஒரு அடியும் பாருங்கள் ஒரு இன்ச்சு இருக்குது. ஒரு அடி ஒரு இன்ச்சு இருக்குது. ஏன்னா இது மினி பேஸ்கெட்ன்றதுனால நான் உள்ளே எந்த ஒயரும் வைக்கல. இதுவே கொஞ்சம் க்ரிப்பாக தான் இருக்குது. ஆப்போசிட்டில் நீங்கள் கரெக்டாக இதை ஈக்குவல் பண்ணி ஒயர் வந்து உள்ளே சொருவிக்குங்க. இப்போ நான் இங்கே சொருக போகிறேன். இங்கே சொருக போகிறேன். பாருங்கள் கொஞ்சம் ஹேண்டில் நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். இப்போது இங்கே முடிச்சு போட்டு ஒயரெல்லாம் உள்ளே எல்லாத்தையும் சொருகுங்க. இந்த 4 ஒயரை வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு ஆப்போசிட்டில் உள்ளே எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுங்கள் ஒயரை. எல்லா ஒயரையும் சொருகிட்டேன். இப்போ ஹேண்டில் நகராத இருக்கிறதுக்கு ஒரு ஒயர் பிட்டு ஒயர் எடுத்து இந்த ஒயரில் இந்த ஒயரை அப்படியே கட்டுங்க. இது பாருங்க, நான் 3 சைடும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் ஒயர்லாம் நகராத இருக்கும், ஒரே அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். பாருங்கள், முடிச்சுலாம் நீங்கள் போட தேவையில்லை. மினி பேஸ்கெட்ன்றதுனால நீங்கள் பெரிய கூடை போட்டால் முடிச்சு போடணும். சின்ன கூடைன்றதுனால நீங்கள் உள்ளே வந்து ஒயரை சொருகி விடுங்க. நான் 4 இதுவும் ஒரு சின்ன பிட்டு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டாச்சு. அந்த ஒயரையும் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஹேண்டில் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் லென்த்தாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் கூடைக்கு ஏற்ற சைஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய்.